காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே தடை செய்யப்பட்ட கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த பாமக பிரமுகர் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து ஒடிஷா சென்று 4 கிலோ கஞ்சாவை வாங்கி வந்து அதிக விலை வைத்து புழக்கத்தில் விட முயன்ற கும்பல் சிக்கியது எப்படி? தமிழ்நாட்டுக்குள் தடை செய்யப்பட்ட கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தமிழ்நாடு போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி போன்ற அண்டை மாநில எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட டாஸ்மாக் கடை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்துக்கிடமான வகையில் வந்த 5 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்களிடமிருந்து தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட 4 கிலோ கஞ்சா வைத்திருப்பதை கண்டுபிடித்த உத்திரமேரூர் போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சென்னையை அடுத்த வெட்டுவாங்கேணி கற்பக விநாயகர் நகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயது நிர்மல்குமார் என்பவர் ஒடிஷா மாநிலத்துக்கு சென்று 4 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வாங்கி வந்தது தெரிய வந்துள்ளது. நிர்மல்குமார் மீது ஏற்கனவே கஞ்சா விற்பனை குறித்து செங்கல்பட்டு மாவட்ட படால காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று உள்ளது. ஒடிஷா மாநிலம் பெராம்பூர் என்ற இடத்துக்கு சென்று 4 கிலோ கஞ்சாவை வாங்கி வந்து பின்னர் நண்பர்களாகிய செங்கல்பட்டு மாவட்டம் முரப்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தைச் சேர்ந்த தரணி, சென்னை காணாத்தூரைச் சேர்ந்த சின்ராசு, சென்னை ஈச்சம்பாக்கத்தைச் சேர்ந்த ராகுல் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் ஒடிஷா மாநிலத்தில் கஞ்சா குறைந்த விலையில் கிடைக்கும் என்பதால் நிர்மல்குமார் சென்னையிலிருந்து ரயில் மூலம் ஒடிஷா சென்று கஞ்சா வாங்கி வந்து காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நண்பர்களுடன் இணைந்து விற்பனை செய்து வந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 5 பேரிடமிருந்து கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய ஆட்டோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கஞ்சா கடத்திய வழக்கில் பாமக பிரமுகர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.